என் தங்கமே, இன்று நிதிகா தேவி உன் முன்னே வந்து நிற்கிறேன். நீ காணாத, நீ எண்ணாத ஒரு சாமானியமான பொருள் தான் இன்று உன்னுடைய வாழ்க்கையை புரட்டி போடப் போகிறது. உன் வீட்டில் பல நாட்களாக அலமாரியில், மூலையில் தூசிப்பட்டுவிட்ட அந்த ஒரு பொருள் தான் கடன்களில் சிக்கி தவிக்கும் உன் வாழ்க்கைக்கு விடுதலை தரப்போகிறது. அதை கண்டுபிடிக்க நீ தயார் இருக்கிறாயா? நீ எத்தனை சாமியல்களில் விழுந்து உழைத்தாலும், எத்தனை எண்ணங்களை கடந்து நடக்க முயற்சித்தாலும், ஒரு விஷயம் மிஸ் ஆகிறதென்று நானே கண்டு கொண்டேன். அந்த மிஸ்ஸான விஷயம் தான் நீ ஒரு காலத்தில் பண வரவுக்கு எடுத்துச் சேர்த்து வைத்திருந்த ஒரு பொருள். அது ஒரு பழைய பையா இருக்கலாம், ஒரு வெற்று பூஜை பாட்டிலா இருக்கலாம், ஒரு நாணயம் வைத்த உரியளவான கட்டண பெட்டியா இருக்கலாம். ஆனால் அதிலிருக்கும் ஒரு சக்தி தான் இன்று உன் வாழ்க்கையை மாற்றப்போகிறது. என் தங்கமே, அந்த பொருள் மீதான உன் நம்பிக்கையை கொண்டு அந்த பொருளை மீண்டும் ஒரு முறை எடுத்து கொண்டு வந்தால் அந்த சுழற்சி தான் திறக்கும். ஒரு பூட்டி வாசலுக்கு சரியான சாவி போல, அந்த பொருள் உன் வீட்டில் சாகதியமாக இருந்தாலும், அதிலிருக்கும் சக்தியை உலகம் மறந்திருக்கலாம், ஆனால் நான் மறக்கவில்லை. அந்த பொருளை இப்போது உன் கைகளில் எடுத்து, அதில் இருந்து தூசியை கழட்டி, அதை பரிசுத்தமாக செய்து, அதன் மேல் ஒரு பொன் முடிச்சு கட்டு. அதன் அருகில் ஒரு தீபம் ஏற்றி, நான் சொல்கிற இந்த வார்த்தைகளை அன்போடு சொல். ரிசீவ், ஃப்ளோ, கேன்சல், கவுண்ட், டிவைன், நவ். இந்த வார்த்தைகள் உன் வீட்டின் சுழற்சியை மாற்றும். கடன் வந்த வழியே திரும்பும். பணம் போன பாதை மறுபடியும் உன் வாசலுக்கே திரும்பி வரும். என் தங்கமே, நீ கடன் வாங்கிய அந்த நாளை நினைவுக்கு எடு. எவ்வளவு துயரமாக, கண்களில் நீர் வந்து விட்டது. அந்த தவிப்பை, அந்த ஓர் நாளில் வந்த மன அழுத்தத்தை காணும் போது, என் இதயம் இட்செல்ஃப் நொறுங்குகிறது. ஆனாலும், அதுதான் முடிவல்ல. அந்த நாளோடு வந்த கடன், இன்று நீ எடுத்த அப்பழைய பொருளோடு போய்விடும். எனக்கு தெரியும், உனக்கு பலர் என்னவெல்லாம் சொன்னார்கள். பணம் இருக்க வேண்டுமென்றால் இப்படி செய், அப்படி செய் என்று பலர் சொல்லி, நம்பிக்கையை முறித்துவிட்டார்கள். ஆனால், நிதிகா தேவி சொல்கிறேன், உண்மையான சக்தி எங்கிருக்கிறது தெரியுமா? உன் நம்பிக்கையில். அந்த பொருளை நீ எப்போது வாங்கினாயோ, வைத்திருக்கிறாயோ, அதற்குள் உறைந்திருக்கும் உன் நம்பிக்கையில்தான் உன் உயிர் இருக்கிறது. அது மறந்த நம்பிக்கையா இருந்தாலும், அதில் உயிர் இன்னும் உண்டு. அதை எழுப்பவும் தான் இன்று இந்த அழைப்பு. நீ அந்த பொருளை எடுத்த பிறகு, உன் வீட்டில் பஞ்சபூத சக்திகள் சுற்றும். கடன் வந்த பாதை தானாகவே தடுக்கப்படும். ஒவ்வொரு முறையும் அந்த பொருளை பார்த்து, அந்த மந்திர வார்த்தைகளை சொன்னால், உன் மனதிலும் மாற்றம் வரும். அதை வைத்த இடம் தான் உன் வீட்டின் ஆற்றல் மையமாக மாறும். உனக்கு தெரியாமலேயே, உறவினர் அனுப்பும் உதவிகள், எதிர்பாராத வருமானங்கள், பழைய நபர்கள் பணம் திருப்பித் தருவது போன்ற நல்ல செய்திகள் வர ஆரம்பிக்கும். ஒரு சின்ன விஷயம், அந்த பொருளை வைத்த இடத்தில் தினமும் காலை நேரத்தில் ஒரு சிறிய விளக்கு ஏற்று வைக்கவும். தேங்காய் எண்ணெயோ இல்லையெனில் கம்ப்யூரா எண்ணெய் கூட பரவாயில்லை. அதில் ஒரு சின்ன வத்தி போட்டு, ரிசீவ் நவ் மிராக்கிள் என்ற வார்த்தையை உச்சரிக்கவும். இந்த செயல் தான் உன் வீட்டுக்குள்ளேயே காசு தேட வரும் அதிசயங்களை இழுக்கும். என் தங்கமே, யாராவது உன்னை பழித்தால், இவள் எதற்கும் ஆக மாட்டாள் என்று சொன்னால், என்னை நினை. நான் உன்னுடன் நிற்கிறேன். உன் வீட்டில் அந்த சாமானியமான பொருள் எங்கு இருக்கிறதோ, அதற்கும் வாழ்க்கை கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். நீ சொல்ல வேண்டியது ஒன்றே, நிதிகா தேவி, நான் நம்புகிறேன். நீ சொன்ன வார்த்தையை நான் கடைபிடிக்கிறேன். இதை நீ தினமும் சொன்னால்,
உன் உள்ளத்தில் பதிந்திருந்த கடன்களும் பயங்களும் கவலைகளும் சூரிய ஒளியில் கரைந்து போய்விடும். உன்னால் முடியுமா முடியாது என்று சொன்ன வாழ்க்கையையே கடந்து வரப்போகிறாய். ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த உலகத்தில் ஒரே ஒரு பொருள் உன் வாழ்வை மாற்றும் சக்தி பெற்றிருக்கும். அது உன் வீட்டில் இருக்கிறது. ஆனால் நீ அதை மறந்துவிட்டாய். இன்று அதை எடுத்துக்கொண்டால் அதிலிருந்து உனக்காக ஒரு புதிய உலகம் திறக்கப்படும். நான் சொல்கிறேன், நீ ஒவ்வொரு நாள் காலையில் அந்த பொருளை தொட்டு தேங்க் யூ டிவைன் ரிசீவ் மணி ஃப்ளோ நவ் என்று சொல்லுங்கள். 4 நாட்களில் உன் வீட்டுக்குள் பணவரவு நடக்கும். எப்படியாவது நடக்கும். அது உன் கட்டாயமாக கிடைக்கும் ஆதாயம். அது உன் உழைப்புக்கான பரிசு. அது உன் பொறுமைக்கு கிடைக்கும் பரிசு. அதை காணும்போது உன் கண்களில் நீர் வரும். ஆனால் அது சோகம் இல்லை, அது நன்றி கண்ணீர். நிதிகா தேவிக்கு சொல்வாய், நான் மறந்ததை நீ நினைவூட்டினாய் என்று. அந்த பொருள் உனக்குள் மறைந்து இருந்த நம்பிக்கையை தூண்டும். அதற்குள் இருக்கிறது உன் கடந்த கால கனவுகள். நீ வாழ நினைத்த வாழ்க்கையை உருவாக்கும் மந்திர சக்தி. இன்று அதை தூசிப்பழுதான நிலையில் இருந்தாலும் அதனுடன் நீ எடுத்த ஒரே ஒரு தீர்மானம் தான், இனி என்னால் கடனில் வாழ முடியாது. இந்த ஒரு தீர்மானம் உன்னுடைய வாழ்வின் திசையை மாற்றும். நான் சொன்னதை நீ புரிந்து கொண்டாய். நீ அந்த forgotten object ஐ எடுத்து அதற்குள் ஒரு சிறு வித்தாக உன் நம்பிக்கையை விதைத்து வைத்தாய். நாளைய காலையில் அது பூக்கும். அதிலிருந்து உன் குடும்பத்திற்கும் உன் வாழ்வுக்கும் செழிப்பும் அமைதியும் பணமுழக்கமும் மலரும். இதுவே நிதிகா தேவியின் வார்த்தை. இது உன்னோடு நடந்த அந்தாதி. என் தங்கமே, உன் வாழ்க்கையில் இப்போது எதுவுமே நடக்கவில்லை என்று தோன்றும். ஆனால் உண்மையில் அனைத்தும் நடக்கத் தொடங்கியுள்ளது. நீ அந்த ஒரு மறந்துபோன பொருளை மீண்டும் கையில் எடுத்தவுடன் நீ உன் வாழ்வின் சக்தி நெடியை தொட்டுவிட்டாய். இனி எந்த கடனும் உன்னை கிழிக்க முடியாது. எந்த பஞ்சமும் உன்னை நீட்டிக்க முடியாது. உன்னோடு இருக்கிறேன், நிதிகா தேவி. என் தங்கமே, சத்தமில்லாமல் என் கண்கள் உன்னை கவனித்துக்கொண்டே இருக்கின்றன. நீயே கூட மறந்துவிட்டாய் அந்த சின்னதொரு சாமானிய பொருளை. ஆனால் அந்த சாமானிய பொருள் தான் இப்போது உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தியை எடுத்துக்கொண்டு வந்து நிற்கிறது. இந்த நொடியிலிருந்து உன் கடன் வாழ்க்கை முடிவடைய போகிறது. இந்த செய்தி உனக்காகவே வந்திருக்கிறது. இதை இன்று கேட்டு விட்டால் நீ என்றும் அழவேண்டியதில்லை. அந்த சாமானிய பொருள் என்னவென்று சொல்கிறேன். அது ஒரு வெறும் சோள மா கார்ன்ஃப்ளவர். ஆச்சரியமாக இருக்கிறதா? ஆம் என் தங்கமே. நீ தினமும் சமையலில் அதை சில சமயங்களில் பயன்படுத்தினாலும் அது உனக்காக ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரமாக இன்று வரப்போகிறது. அதில் உள்ள சக்தி, அதில் உறைந்திருக்கும் பூமியின் ஆழ சக்தி, அதில் உள்ள தாயின் கருணை செல்வம், இது அனைத்தும் உன் வாழ்க்கையின் பரிசுத்த மாறுதலுக்கு இன்று வழிகாட்டப் போகிறது. நீ வெறும் ஒரு ஸ்பூன் சோள மாவை எடுத்து அதில் 3 துளிகள் தேன் சேர்த்து காலை வெறும் வயிற்றில் 6:09 மணிக்கு அதை சாப்பிடு. அதற்கு பிறகு சொற்கள் பேச வேண்டாம். நிம்மதியாக 10 நிமிடம் அமைதியாக உட்கார்ந்திரு. உன் மூச்சை மட்டும் கவனிக்க. அப்போது அந்த சோள மாவு உன் வயிற்றில் சென்று ஒரு ஜாதக பூஜையைப் போல் உன் விதியை மாற்ற ஆரம்பிக்கும். அதற்குள் உன் வீட்டில் இருந்த அந்த வியாதி போல் பிணையாகிய கடன்கள் ஓட ஆரம்பிக்கும். நீதான் அப்படியே தான் இருக்கவே முடியாது என் தங்கமே. நீ ஏழையாகவே இருக்க முடியாது. ஏனெனில் உன் ஆத்மா தங்க பூஜை செய்கிற ஆனந்த சக்தியாக இருக்கிறது. உனது உள்ளத்திலேயே அர்த்த சுபிக்கம் உறைந்து இருக்கிறது. ஆனால் அந்த சுபிக்கம் வெளியே வராமல் தடுத்து வைத்திருந்தது உன் சின்ன சின்ன கவலைகள்.
அவற்றை நொய்யாகி விட்டுச் சிதறிய விடுவாயாக. நீ இந்த சாமானிய சோள மாவை ஒரு முறைதான் செய்தால் போதும் என்று நினைக்காதே. இதை போன்று ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து 9 நாட்கள் செய்தால் 9வது நாளில் ஒரு அற்புதம் உன் வீட்டை தட்டி வந்து புரளும். உன் கடனாளிகள் சொந்தமாக உன்னை தேடி வந்து, எங்கள் கணக்கை ரத்து செய்கிறோம் என்று சொல்லும். நீ கேட்டும் சிரிக்காதே. இந்த நிதிகா தேவி சொல்வது போய் ஆகாது. நீயே நினைத்து பார், உன் வீட்டில் இருந்த சோள மாவை ஒரு கடன் தீர்க்கும் சக்தியாக காண்பது உனக்குத் தோன்றியதா? அதுதான் என் ஆழமான கருணை. நான் தந்த பரிகாரம் என்பது சோள மா போலவே சாமானியமாகத் தோன்றலாம். ஆனால் அதில் நான் சொன்ன நேரம், நான் சொன்ன அமைதியின் சக்தி, தேனில் உறைந்த சிந்தாமணி வடிவம், இவை அனைத்தும் சேர்ந்தால் அது ஒரு சக்தி மயமான யாகம் ஆகிறது. நீ உன் வீட்டில் அந்த 9 நாட்களுக்குள் யாரிடமும் கடனில் பேச வேண்டாம். யாரும் உன்னை கேட்க வேண்டாம். உன் உள்ளத்துக்குள்ளேயே அந்த தீர்வுகள் உண்டாகும். ஒவ்வொரு நாளும் இந்தச் செயலுக்கு பிறகு ஒரு வரி மட்டும் மனதிலோ அல்லது வாயிலோ சொல்ல வேண்டும். அந்த வரி இது: நிதிகா தேவி சொன்ன வார்த்தை உண்மைதான், என் வாழ்க்கையில் பணம் ஓடுகிறது. இந்த வாசகம் உன் நாக்கில் இருந்தால் கடன்கள் திரும்பி செல்லும். அதை விட்டு சென்று உன்னை வணங்கிவிடும். காரணம் என்னவென்றால், நீ உன்னுடைய நம்பிக்கையைச் சொற்களில் அமைத்தாய். சொற்கள் என்பது சாமானியமல்ல, அவை பிரம்மாண்ட சக்திகளை மயக்கும் அலைகள். உன் வார்த்தையின் அலை சோள மா என்ற உணவுடன் சேர்ந்தால் அது உன்னை பண வட்டத்துக்குள் இழுத்துவிடும். என் தங்கமே, இது ஒரே ஒரு வழி அல்ல. ஆனால் இப்போது உன் கையில் இருக்கும் மிக எளிமையான, மிக விரைவான, மிக சக்தி வாய்ந்த வழி. இதற்கு மேல் என் பரிகாரங்கள் உனக்கு கிடைக்கும். ஆனால் நீ இப்போதைக்கு இதைச் செய். உன்னிடம் சோள மாவு இல்லை என்றால் கடையில் வாங்கவும் வேண்டாம். யாரிடமும் கேட்டு பண்ணாதே. அன்றைக்கு அது இல்லை என்றால் அடுத்த நாள் செய்யலாம். ஆனாலும் வாங்கிச் செய்யக்கூடாது. அந்தச் சோள மாவு உன் வீட்டில் இருந்திருந்தால்தான் அது உனக்காக உருக்கப்பட்ட சக்தி. இது தான் அந்த உண்மை. உன் வீட்டில் இருந்த அந்தச் சோள மா பலமுறை கடைசி மூடியிலேயே இருந்திருக்கும். அதை தேடு. தூசி கூட இல்லாமல் சுத்தம் செய்து, அதில் தேன் சேர்த்து, உன் கைகளால் அதை அதை உன் நாக்கில் ஊற்று. அது உன் இரத்தத்தில் இணையும் நேரத்தில், என் நிதிகா சக்தி உன்னுள் ஓடிவரும். அதற்காகவே நான் உன்னை இன்று இங்கே அழைத்திருக்கிறேன். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கை இப்போதும் நிழலாக இருக்கிறது என்றால், அது நீ உன் வீட்டில் இருந்த சின்ன பொருள்களை மறந்ததால்தான். நீ உணரவே இல்லாத அந்த பொருள் தான் இப்போது உன் சாபங்களை பிழிந்து உன்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. நீ இப்போது என்ன செய்வாய்? விட்டு விடுவாயா? இல்லை, என் வார்த்தையை முழுமையாக நம்பி இப்போதே அதை கடவுளாக கொண்டு சேர்ப்பாயா? நான் பார்த்திருக்கிறேன் என் மகன்களையும் மகள்களையும். அவர்கள் இந்தச் செயலை செய்ததும், அன்று இரவு வீட்டில் நிதியங்கள் வந்தது. கடனாளிகள் அழைத்து கேட்டது: போதும், இந்த மாதிரி ஒரு சக்தி உன்னிடம் இருப்பது எங்களுக்கு தெரியாமல் போய்விட்டது. இனி உன்னை அழுக்காக பார்க்க மாட்டோம். இது உண்மை நிகழ்வுகள். நீயும் அந்த மாற்றத்தை நேரில் காண்பாய் என் தங்கமே. கடன் என்பது உன்னுடைய தாலிக்கட்டு இல்லை. உனக்கு பின்னால் தொங்கிய சாபமல்ல. அது போய்விடும். ஆனால் அதை போகச் செய்யும் சக்தி உன்னுள் பிறக்க வேண்டும். அந்த சக்திக்கு நிதிகா தேவியின் அருளோடு, இந்தச் சோள மா கூட்டல் தேன் என்ற பரிகார தொழில்நுட்பம் சேர்ந்தால், உன் சுய சக்தி உயிர் பெறும். நீ எதற்காக இந்த வாழ்க்கையில் பிறந்தாய் தெரியுமா? வாழ்ந்து கொண்டு இருந்தால் போதும் என்ற நிலைதான் உனக்கானது இல்லை. நீ பிரபாவுடன், பெருமையுடன், பரவசத்துடன், பரிசுகளுடன் வாழ வேண்டும்.
உன் வீட்டு வாசலில் பிச்சை கேட்டபடியே இருக்கும் தரிசனம் வேண்டாம். உன் வீட்டில் வந்து பணம் தருவதை நாடும் நாள் வரவேண்டும். அந்த நாள் இன்று ஆரம்பிக்கிறது. என் பரிகாரம் முடிவில்லை. இது தொடக்கமே. இன்னும் பல வழிகள் உனக்காகவும் உன் குடும்பத்திற்காகவும் தயாராக கொண்டிருக்கின்றன. ஆனால் இந்த ஒரு நாள், இந்த ஒரு செயல், இந்த ஒரு மந்திர வாசகம், இது உன் வாழ்க்கையின் ஒரு கோடிட்டுக் குறியாக அமையும். நீ வேண்டுமானால் இப்போது எழுந்து செல். சோள மாவை எடு. ஒரு கிண்ணத்தில் தேன் வாடு. அந்த உணவை உன் ஆசையோடு தின்னு. கடன் எனும் பிணி உன் வீட்டை விட்டு வெளியேறும். நாளை உன் முகத்தில் ஒளி பிறக்கும். உன் கண்களில் என் நிதிகா சக்தியின் வெளிச்சம் தெரியும். உன் கடன் நாளையிலிருந்து ஒரு கனவாகிவிடும். இந்த வார்த்தைகள் உன்னால் மறக்க முடியாது. என் ஆசிகளோடு செய், நீ வாழ்ந்து காட்டுவாய் என் தங்கமே. நீ நினைத்தால் முடியும். நீ நம்பினால் நடக்கும். நீ உன் மனதில் நிதிகா தேவி இருக்கிறாள் என்று உணர்ந்தாயானால், உன்னுடைய வாழ்க்கையின் பக்கம் மாற்றத்துக்கு தயாராகி விட்டது. கடன் என்பது ஒரு கவசம் போல உன் சுவாசத்தையே தடை செய்கிறது. ஆனால் அந்த கவசத்தை உடைக்கும் குஞ்சியை நான் உன் கையில் கொடுக்க வந்திருக்கிறேன். அந்த சாமானிய பொருள் தான் உன் வீட்டில் இருப்பது போல தோன்றும். ஆனால் அதன் மேல் இன்று முதல் உன் நம்பிக்கையும் எனது ஆசியும் சேர்ந்துவிட்டது. அந்த பொருள் ஒரு பசுமணல் கம்பளி. ஆமேன் தங்கமே, ஒரு பசுமணல் கம்பளியை இன்று வீட்டில் உன் வீட்டு தேவையற்ற இடத்திலிருந்து எடுத்து ஒரு கிழக்கு மூலையில் விரிக்கவும். அதன் மேல் ஒரு வெள்ளை பேப்பரில் ரிசீவ் கிளியர் கவுண்ட் மணி நவ் என்று நீ எழுதி வைக்கவும். அந்த வார்த்தைகளை நான் உனக்காக தேர்வு செய்திருக்கிறேன். இது சாதாரண வார்த்தைகள் அல்ல. இது நிதிகா தேவியின் குரலால் ஊக்கமளிக்கப்படும் சக்தி வார்த்தைகள். ஒவ்வொரு முறையும் அந்த வார்த்தைகளில் உன் பார்வை விழும் போதெல்லாம் ஒரு அதிசய சக்தி உன் மனதிற்குள் செல்கிறது. அதுவே உன் வாழ்க்கையை மாற்றும். இந்த கம்பளியின் மேல் காலை 5:45க்கு முதல் முறையாக பாதம் வையும்போது மனதிற்குள், நான் கடனை விட்டுவிட்டு செல்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்று உரக்க சொல்லு. உன் மனசு அதை உணர வேண்டும். வெளியில் யாரும் கேட்க வேண்டியதில்லை. ஆனால் உன் உள்ளம் கேட்டாக வேண்டும். அந்த நேரத்தில் நீ வெளியே செல்லவில்லை என்றால், உன் வீட்டு வாசலில் நின்று வானத்தை பார்த்து கூறு. வானமே இன்று உன் பிரார்த்தனையை ஏற்கும். அந்த ஒளி உன் வாழ்க்கையை ஒளிரச் செய்யும். நீ நினைக்கிறாய், இவ்வளவு எளிதா? ஆம், எளிதுதான் என் தங்கமே. ஏனென்றால் நீ எவ்வளவோ கடினமான நாட்களையும் பொறுமையோடு தாங்கி இருக்கிறாய். நீ அழாத நாளே இல்லாமல், கண்களில் இருந்து நீர் ஓடிய ஒவ்வொரு இரவும் கடனின் பெயரில் சோகமாக கடந்திருக்கிறது. இன்று அந்த கண்ணீரின் முடிவாகும் நாள். நிதிகா தேவியின் வார்த்தையை உன் உள்ளத்தில் வைத்து கொண்டால், உன்னால் எந்த சாபத்தையும் நீக்க முடியும். ஏனெனில் அந்த சாபம் உண்மையில் உன் நம்பிக்கையின்மை தான். அதற்கு மாற்று நம்பிக்கை. நான் உனக்காக இருக்கிறேன். இந்த பரிகாரத்தை நீ ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தொடர்ந்தால், 3வது வாரத்துக்குள் நிச்சயம் ஒரு முக்கியமான பின்வட்டம் உனது வாழ்க்கையில் நிகழும். முதலில் கடன் கொடுத்தவர்கள் தானாகவே உன்னிடம் தள்ளிப் போகிறார்கள் போல இருக்கும். யாரும் உன்னை அழுத்தும் வலியை நீயே கவனித்து பார்க்க முடியாது. ஏனென்றால் அது தானாகவே விலகும். அதன் பிறகு, நீ எதிர்பார்க்காத ஒரு வருமான வாய்ப்பு, அது வேலை வாய்ப்பு, எண் தவறி வந்த ஒரு போன் கால், பழைய நண்பனின் அழைப்பு என்று எந்த வடிவத்தில் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அது உனக்கே உரித்தான வருமான வாய்ப்பாக மாறும். எனக்கு தெரியும், நீ இதுவரை யாரிடமும் உன் கஷ்டத்தை முழுமையாகச் சொல்லவே இல்லை. ஏன் என்றால் கூறினால் கேலி செய்வார்கள் என்று பயந்தாய்.
உண்மையில் நீ நிச்சயம் நம்பிக்கையோடு உன் கனவை யாரிடமும் பகிரவில்லை. இன்று முதல் பகிர வேண்டும் என்றே சொல்கிறேன். ஆனால் மனிதர்களிடம் அல்ல, தேவியிடம். காலை தூங்கி எழுந்தவுடன் என் பெயரை சொல்லு, நிதிகா தேவி, என் மீது கருணை வையுங்கள். இதே வரியை நீ தினமும் 7 முறையும் அந்த கம்பளியில் பாதம் வைத்து கொண்டு உச்சரிக்க வேண்டும். ஒரு வாரத்திற்குள் அந்த கம்பளியின் மேல் ஒரு மெதுவான வெப்பம் நீ உணர்வாய். அது உன் கற்பனையில் தோன்றும் ஒன்று அல்ல. அது உன் உள்ளத்தை உருக்கும் ஒரு சக்தியின் வெளிப்பாடு. அந்த வெப்பத்தால் உன் உள்ளத்தில் இருந்த பயங்கள் கரைந்து போகும். அதன் இடத்தில் சாமர்த்தியம் பிறக்கும். அந்த சாமர்த்தியம்தான் உன்னை பணக்கார வாழ்க்கையின் வாசலை நோக்கி அழைத்து செல்கிறது. நீ ஏற்கனவே பல பரிகாரங்களை முயற்சித்து பார்த்திருப்பாய். ஆனால் அவை உன்னிடம் முழுமையான நம்பிக்கையை வேண்டியிருக்கலாம். ஆனால் இந்த பரிகாரம் வேறு. இது உன் நம்பிக்கையால் அல்ல. இது என் ஆசிகளால் இயங்கும். உனக்கு தெரியாமலே உன் வீட்டில் இருக்கும் அந்த கம்பளியின் மேல் எனது பதக்கத்தை நான் பதிக்கிறேன். இனி அது ஒரு சக்திவாய்ந்த மேடையாக மாறும். அந்த மேடையில் நீ நின்றால் வானமே உன் மீது பணம் பொழியும். நீயே பார்ப்பாய் என் தங்கமே. அந்த கம்பளி பரிகாரத்தை தொடர்ந்து 3 வாரங்கள் செய்தவுடன் உன் வீட்டில் பணம் பற்றிய பேச்சே மாறும். இப்போது பேசும் விஷயம், எங்கிருந்து கடன் கட்டுவது என்றால், அப்போது பேசப்போவது, இந்த பணத்தை எங்கிருக்கும் முதலீட்டில் போடலாம் என்பது தான். என் ஆசிகள் உன் வீட்டுக்குள் சென்று பில்லாக்கள் கட்டும் பணத்தை வரவழைக்கும். உனக்கு தெரியுமா, ஒரு வீட்டுக்குள் நிதிகா தேவியின் ஆசி நுழைந்தால் முதல் பாதிப்பை சந்திக்கிறதே அந்த கடன்களின் சுரங்கங்கள் தான். அந்த சுரங்கங்கள் மூடப்படும். அதன் மேல் ஏழையம் ஏதாவது பாயும் வாய்ப்புகள் உருவாகும். இப்போது நீ மனதிற்குள் ஒரு சந்தேகம் வைத்திருக்கலாம், நான் செய்யும் இந்த பசுமணல் கம்பளி பரிகாரம் எவ்வளவு நாள் செய்ய வேண்டும்? என் பதில் மிக எளிது, நீ பணத்திற்கு பதில் நேர்மையான நிம்மதியை நாடும் வரை. ஏனென்றால் பணம் வந்துவிடும். ஆனால் அதை பிடித்து வைத்துக் கொள்ளும் ஆற்றல், அது உன் மனசிலிருந்து வருகிறது. நான் உனக்கு அதை தருகிறேன். அடுத்த வாரம் புதன்கிழமையை நினைவில் வைத்துக்கொள். அந்த நாளில் ஒரு நபர், நீ நினைத்தே இல்லாதவராக இருப்பார், உனது வாழ்க்கையின் நிதி ரீதியான மாற்றத்தை துவக்கும் தூதராக மாறுவார். அவர் சொல்வது ஒரு சந்தர்ப்பம் போல தோன்றும். ஆனால் உண்மையில் அது என் திட்டம். நீ விலகவே கூடாது. ஏனென்றால் என் ஆசிக்கு அந்த வாய்ப்பே சொற்கள். நீ மறந்த அந்த சாமானிய பொருள், அந்த பசுமணல் கம்பளி இன்று முதல் உன் வாழ்க்கையை உயர்த்தும் தளம். அதை நம்பு. அந்த மேல் என் சக்தியை நம்பு. உன் உள்ளத்தில் ஒளிரும் நம்பிக்கையை நம்பு. ஏனெனில் என் தங்கமே, நீ ஒருபோதும் பணமில்லாதவளாக பிறக்கவில்லை. நீ பசுமணல் மேடையில் வாழ தேவைக்காகவே பிறந்தவள். தொடர்ந்து செய், தொடர்ந்து நம்பு, தொடர்ந்து உச்சரிக்கவும். Receive clear count money now. இதுவே உன் வாழ்க்கையின் புதிய புத்தகம். நீ அதில் நாயகி. நானே எழுத்தாளர். உனக்காக நான் இருக்கிறேன் அடிக்கோடு. உன் நிதிகா தேவி. என் தங்கமே, உன் இதயத்துக்குள் நான் ஒரு ஒளியாய் தோன்றுகிறேன். நீ கேட்ட ஒவ்வொரு வேண்டுகோளும் என் காதில் விழுந்தது. நீ விட்ட அழுகையின் ஒலி, நீ தூங்கும் தருணங்களில் கூட சிந்திக்கும் கவலையின் அதிர்வெண்கள், அவை அனைத்தும் என் உள்ளத்தில் உணரப்பட்டன. உன்னைச் சுற்றி நிறைந்திருக்கும் இருண்ட காலங்களை மாற்றும் பரிசாக இப்போது நான் உனக்கு வார்த்தைகளின் தீபத்தை தருகிறேன். நீ வாழ்ந்த அந்த வருஷங்கள் உனக்கு நியாயமல்ல. உன் உழைப்புக்கு எதிரான பல காரியங்கள் நடந்தது. சில நேரங்களில் நீ விசுவாசித்தவங்கிட்ட துரோகம் ஏற்பட்டது. உன்னுடைய கனவுகள் சிலர் கையில் நசுக்கப்பட்டது. ஆனால் என் தங்கமே, அதுவே முடிவல்ல.
நீதான் தோல்வியடைய வேண்டும் என உலகம் நினைத்திருக்கலாம். ஆனால் நீ தோற்க மாட்டாய். ஏனென்றால் என் சக்தி உன்கூட இருக்கிறது. நான் சொல்வதை நம்பு. உன் வாழ்க்கையை மாற்ற ஒரு நேரம் வருகிறது. அந்த நேரம் இன்று ஆரம்பமாகிறது. நீ உன் வாழ்க்கையில் மறந்து போன ஒரு விஷயத்தை நினைவு கூர், அது உன் நம்பிக்கை. எத்தனை தடவை நீ நம்பிக்கையுடன் முன்னேறினாய். அதே நம்பிக்கையை மீண்டும் தாங்கிக்கொள். நான் உன்னை விட்டுவிட மாட்டேன். நீ என் குழந்தை. நீ அழுது கேட்ட ஒவ்வொரு ஆசைக்கும் பதில் கிடைக்கும். இந்த உலகத்தில் வெற்றி என்பது பணம் மட்டும் அல்ல, அது உன்னுடைய ஆன்மாவின் அமைதி, உன் வாழ்க்கையின் முழுமை, உன் கனவுகளின் நிறைவேற்றம். அதற்காகவே நான் உன்னோடு வந்திருக்கிறேன். இன்று முதல் ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒரு புதிய வழி திறக்கப்படும். உன் காலடி எங்கு போனாலும் அதனடியில் செழிப்பு மலரட்டும். நீ இன்று வரை எதிர்பார்த்த அந்த ஒரு ஆடம்பரமான வீடு, உனக்குச் சொந்தமான நிலம், தந்தையோடு நிம்மதியாக பேசும் கனவு, குழந்தையின் சிரிப்பு, இவை அனைத்தும் மீண்டும் உன் வாழ்க்கையில் தோன்றும். ஆனால் அதற்காக நீ உன் மனதின் சலனங்களை விட்டுவிட வேண்டும். உன் உடம்பிலும் உள்ளத்திலும் இருந்திருக்கும் பழைய புண்களையும் தீர்க்க வேண்டிய தருணம் இது. என் தங்கமே, நான் உன்னை ஒரு எளிமையான பரிகாரம் சொல்ல வருகிறேன். காலை வெறும் வயிற்றில் சுடு தண்ணீரில் சிறிதளவு தேன் கலந்து பருகு. அதை குடிக்கும்போது உன் உள்ளத்திலிருந்து ஒரு வார்த்தையை சொல்லவும், நான் அன்பை ஏற்கிறேன், செல்வத்தை வரவேற்கிறேன். இந்த வார்த்தையை சொன்னவுடனே உன் சுற்றுப்புறத்தில் காற்றே மாறும். உன் நடத்தை, உன் முகத்தின் ஒளி, உன் குரலில் வரும் நம்பிக்கை எல்லாம் மாறும். ஏனென்றால் அங்கே என் சக்தி இருக்கும். உன் வீட்டின் வடகிழக்கு மூலையில் வெள்ளை பரிசு பெட்டி ஒன்றை வைக்கவும். அந்த பெட்டியில் ஒரு வெண்காசு, ஒரு குறு நான்கருணை எழுத்து எழுதிய ஒரு சிறிய கட்டுரை மற்றும் ஒரு லேசான சந்தனக்கட்டி வைக்கவும். இதை தினமும் காலை நேரத்தில் தொட்டு, ரிசீவ் டிவைன் ஃப்ளோ என்ற வார்த்தையை 3 முறை சொல்லவும். இதன் தாக்கம் என்னவெனில், உன் வாழ்க்கையில் சிக்குண்டு கிடக்கும் சக்திகள் நெகிழும். சிக்கலான விஷயங்கள் தளர ஆரம்பிக்கும். பணம் தள்ளி போகாமல் உன்னிடம் சேரும். மனதிற்கு ஒரு தளர்ச்சி ஏற்படும். உன் கண்கள் ஒளிக்கத் தொடங்கும். நீ இன்று வரை அடங்கிப் போனவன் வழியில்லை. உனக்குள் ஒரு வீரன், வீராங்கனை உறங்கிக் கொண்டிருக்கிறார் இருக்கிறார். அந்த வலிமையை நான் இன்று எழுப்புகிறேன். உன் குடும்பத்தில் ஏற்பட்ட சின்ன சின்ன சண்டைகள், குழப்பங்கள், இவை அனைத்தும் தீரும். ஆனால் நீ தயங்காமல் ஒரு செயலுக்கு தயாராக இருக்க வேண்டும். உனது வீட்டில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தீபம் ஏற்றி, அங்கே ஒரு சிறிய துளசி இலை வைத்து, ஹோப் பிரிங் நவ் என்ற வார்த்தையை உச்சரித்தால், வீட்டிலே சாந்தியும் சுபிக்ஷமும் ஏற்படும். உன் வீட்டிலுள்ள ஒவ்வொரு பொருளும் ஒரு சக்தியை கொண்டிருக்கிறது. சில பொருட்கள் பழைய ஆவிகளை அழைக்கக்கூடும். அதனால் பழைய, உடைந்த பொருட்களை நீக்க வேண்டும். நம்மை சுற்றி இருக்கும் ஆற்றலை நீ சுத்தமாக்கினால், அதன் வழியாகவே நான் உனக்குள் நுழையும். என் தங்கமே, நீ சொன்னதெல்லாம் நடக்க முடியாத கனவுகள் அல்ல. ஆனால் உனக்குள் ஒரு விஷயம் தேவை, முடியும் என்ற நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை இப்போது நான் உனக்குள் ஊட்டுகிறேன். நீ எங்கும் போனாலும் இந்த உலகம் உன்னை ஏற்கும். இப்போ உன்னை பழி போட்டவர்கள் நாளை உன்னை பாராட்டுவார்கள். தினமும் இரவு தூங்கும் முன்னால் ஒரு வெண்காகிதத்தில் உன் கனவுகளை எழுதி வை. நான் இதை பெறப்போகிறேன் என்று முழுமையாக உறுதி கொண்டு எழுது. அதனை சாத்தான் மேசையிலோ தரையில் ஒரே மூலையிலோ வைக்கவும். எழுத்தின் சக்தி பெரிது. நான் அந்த எழுத்துகளின் வழியே உன் வாழ்க்கையை உலுக்கும் சக்திகளை அழைக்கிறேன். அதை நீ செய்யும் போதே அந்த நொடியில் பரிவட்டங்கள் துவங்கும்.
உனக்கு நேர்ந்த துரோகங்களை மறந்துவிட என்னால் முடியாது, ஆனால் அதனால் ஏற்படும் வலியை மாற்ற என்னால் முடியும். உன்னை பார்த்து சிரித்தவர்கள், உன் பின்னால் கதைகள் பேசியவர்கள், அவர்கள் யாராக இருந்தாலும் என் கண்களில் அவர்கள் தெரிகிறார்கள். நீ என்னிடம் உள்ளபோது அவர்களுக்கு எதுவும் செய்ய முடியாது. நான் உன் பக்கத்தில் இருப்பதால் அவர்கள் சக்தி குறையும். உன் கடனை என்னால் வெட்ட முடியும். ஆனால் அதற்கும் ஒரு நேரம் உண்டு. அந்த நேரம் மிக அருகில் இருக்கிறது. நீ ஒரு வார காலத்திற்கு தினமும் காலை 6:06க்கு எழுந்து 6:16 க்குள் ஒரு வெண்காகிதத்தில் கிளியர் ரிலீஸ் ஃப்ளோ என்று எழுதி அதை மடித்து உன் பணப்பெட்டியில் வை. அதனுடன் ஒரு பழுத்த எலுமிச்சை வைத்து கிழக்கு நோக்கி வைக்கவும். 7வது நாளில் அந்த எலுமிச்சையை ஓர் ஓரம் பழுதாகி விட்ட பூமியில் புதைத்துவிடு. உன் வாழ்க்கையில் இருந்த கடன்களின் வேர்கள் துண்டிக்கப்படும். என் தங்கமே, நீ ஒருவரும் தனியாக இல்லை. உன் அருகில் நான் இருக்கிறேன். நீ தோல்வியடைந்தது அல்ல, நீ சோதிக்கப்பட்டாய். ஆனால் அந்த சோதனையை நீ வென்று கொண்டாய். அது உன்னுள் இருக்கும் ஒரு கடவுளை என் முன் வெளிப்படுத்தியது. நான் இன்று உன்னை நம்புகிறேன். இனி நீயும் உன்னை நம்பு. இது ஒரு புதிதான பக்கம். உன் வாழ்க்கையின் புத்தம் புதிய ஓர் அத்தியாயம் இன்று துவங்குகிறது. நீ எவ்வளவு தூரம் சென்று விட்டாய் என்பதையல்ல, நீ எவ்வளவு உயரம் ஏறப்போகிறாய் என்பதையே நான் பார்க்கிறேன். இன்று உன் மீது வானமே ஆசீர்வதிக்கிறது. அதனால் நீ இப்போது கண்களை மூடி எனது வார்த்தைகளை உன்னுள் உறிஞ்சி ஒரு விஷயத்தை நம்பு. நீ எதையும் இழக்கவில்லை, நீ இன்னும் பெரிதாய் பெறப்போகிறாய். நீ என் தேவதை பரிசாக பெற்ற பிள்ளை. உனக்கு என் பாசம் என்றும் அளவில்லாமல் இருக்கும். நீ அழகாய், நீ வலிமையாய், நீ வெற்றிக்கு தயாரானவன். நீ தான் என் ஆசீர்வாதத்தின் பிரதிபலிப்பு. நான் உன்னோடு இருக்கிறேன். இப்போதே, என்றும். என் தங்கமே, இப்போது உனக்குள் ஒரு மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்கிறது. நீ உணர்கிறாய். நிம்மதியான காற்று ஒன்று உன் உடலை தொட்டது போல இருக்கிறது. அது வெறும் காற்றல்ல, அது என் ஆசீர்வாதத்தின் ஆரம்ப கட்டம். உன்னுடைய மனதுக்குள் எத்தனை எண்ணங்கள் சுழல்கின்றன என்பதையும், எத்தனை நாட்களாக நீ அமைதி இல்லாமல் இருந்தாய் என்பதையும் நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இன்று இந்த கணத்தில், அந்த கோளாறுகள் அனைத்தும் குணமாகத் தொடங்குகின்றன. நீ எண்ணியதை விட பெரிய கனவுகள் உன் எதிர்காலத்தில் காத்திருக்கின்றன. நீ தினமும் ஒரு பொழுது உன் கனவுகளை எழுதி வைத்தால், அவை மெல்ல நிகழ்ந்து கொண்டிருக்கும். அவற்றை எப்போது, எப்படி என்று கேட்க வேண்டாம். என் சக்தி உன்னால் பறிக்க முடியாத அந்த பெரிய பேரருளை ஏற்படுத்தும். நீ வேண்டியது கிடைக்கவில்லை என்றால், அது உனக்குச் சிறந்ததல்ல என்பதற்கே காரணம். ஆனால் இப்போது என் ஆசீர்வாதத்தால் நீ வேண்டியதை மட்டுமல்ல, உனக்கு தேவைப்படும் அதை பெறப்போகிறாய். நீ இவ்வளவு காலம் மனதுக்குள் வைத்திருந்த அந்த ஒரு ஆசை, அது என்னவென்றாலும் நான் அதை கேட்டேன். நீ உரைக்கும் முன் கேட்டேன். இன்று இரவில் தூங்கும் முன் உன் மனதுக்குள் அந்த ஆசையை மட்டும் ஓர் முறை சிந்தி, பின்னர் உன் இருகையையும் காலடியில் வைத்து 3 முறை கூறு, லவ் மணி ஷைன். இந்த 3 வார்த்தைகள் மட்டும் உன் வாழ்நாளில் ஒரு அற்புதத்தை ஏற்படுத்தும். பிசினஸ் செய்ய நினைப்பவர்கள் இதை சொல்லட்டும், வேலைக்காக காத்திருப்பவர்கள் இதை சொல்லட்டும், குடும்பத்தில் அமைதி வேண்டுவோர் இதை சொல்லட்டும். எல்லாருக்குமான உன்னதமான சக்தி இதனுள்ளே இருக்கிறது. நீ பயப்படாதே என் தங்கமே. உலகம் உன்னை விட்டுவிட்டது போல் நீ நினைத்ததுண்டு. ஆனால் நான் உன்னை விட்டதில்லை. அந்த சின்ன வயதில் கண்ணீர் விட்ட ஒவ்வொரு வேளையிலும், நீ உன் வாயால் என் பேரை சொல்லாமலேயே உன் உள்ளத்தால் என்னை அழைத்தாய்.
அதற்கே நான் இப்போது பதிலளிக்கிறேன். இன்று முதல் ஒவ்வொரு நாளும் ஒரு விடியல், ஒரு தீர்வு, ஒரு நிம்மதி உன்னை தேடி வரும். உன் வீட்டின் உள்புறத்தில் கிழக்குப்புறம் திசையில் நீ இன்று ஒரு சிவப்பு துணி விரித்து அதன்மேல் ஒரு துளசி இலை, ஒரு வெண்காசு மற்றும் ஒரு வெள்ளிப் பெட்டியில் உன் பெயரை எழுதி வைத்து 3வது நாள் அந்த இலை சுருங்கும் வரை அதை டிஸ்டர்ப் செய்யாமல் வைக்கவும். 3வது நாள் அன்று அதை நீர் ஓடும் இடத்தில் விட்டுவிடு. இது ஒரு அற்புதம் செய்யும். அந்த நேரத்திலிருந்து நீ எதிர்பார்த்த பரிசுகள், காசுகள், உதவிகள் அனைத்தும் இழுத்துவந்து சேரும். உன்னுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து நடந்திருக்கும் ஒரு சூழ்நிலை என்னவென்றால், ஏதும் ஆரம்பிக்கும்போது ஒரு நன்மை ஏற்படும் போல தெரியும். ஆனால் முடிவில் எல்லாம் முறிந்து விடும். இதற்கு பின்னால் உள்ள காரணம் உனக்கே தெரியாது. ஆனால் எனக்கு தெரியும். உன் வீட்டில் சில பழைய சக்திகள், சிலரது நோக்கம், சில நேரங்களில் உன் மனதில் ஏற்பட்ட பயம் இவை அனைத்தும் சேர்ந்து உன்னுடைய சக்தியை மூடி வைத்திருந்தது. அந்த மூடியை பிளந்துவிட நான் இன்று உனக்குள் வந்திருக்கிறேன். நீ இன்று முதல் தினமும் காலை 6:16 முதல் 6:31 வரை 10 நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து கொண்டு எஸ் பிரிங் ட்ரெஷர் என்ற வார்த்தையை மனதிற்குள் முறுமுறுத்து கூறு. இதனை நீ சொல்லும் போது, நீ பசுமை நிறத்திலான ஒரு ஒளியை உன் மனக்கண்ணால் கற்பனை செய். அந்த ஒளி உன் கண்களுக்குள் வருவது போல், நெஞ்சுக்குள் பரவுவது போல், கைகளில் கசிந்து வரும் மாதிரியான உணர்வை நம்பி மனதுக்குள் உருவாக்கு. அது உண்மையாகவே உன்னுடன் நிகழும். உன்னுடைய சக்தி உன் மொழிக்குள் மறைந்திருக்கும். நீ சொல்லும் வார்த்தைகள் உன்னுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கின்றன. இதுவரை நீ, நான் ஏழை, என்னால் முடியாது, எனக்கு கிடையாது என்று பலமுறை உச்சரித்திருப்பாய். ஆனால் இப்போது உனக்கு நான் சொல்ல வருவது, அதற்கு பதிலாக, நான் பெற்றுக்கொள்கிறேன், நான் வாழ்வில் வெற்றி அடைகிறேன், எனக்கு எல்லாம் சாத்தியம் என்ற வார்த்தைகளை தினமும் உச்சரிக்க ஆரம்பி. உன்னுடைய பெயருக்கு முன்னால், அருள் பெற்ற என்ற சொல்லை சேர்த்து சொல்ல ஆரம்பி. உதாரணமாக, அருள் பெற்ற லதா, அருள் பெற்ற சந்தோஷ் என்று நீ உன்னை அழைக்க ஆரம்பிக்கிறாய் என்றால், என் சக்தி அந்தச் சொல்லுக்குள் பாயும். என் ஆசீர்வாதம் உன்னை தன்னுடைய வார்த்தைகளில் பாதுகாக்கும். இரவு தூங்கும் நேரத்தில் உன் தலையணைக்கு அருகில் ஒரு சிறிய சுண்ணாம்பு கலந்த வெண்காகிதம் வைத்து அதில் ப்ரொடெக்ட் காய் பீஸ் என்ற வார்த்தையை எழுதி வையுங்கள். இந்த வார்த்தைகள் உன் தூக்கத்தில், உன் கனவுகளில், உன் மனதின் அடுக்குகளில் சக்தியாய் அமையும். அதை வைத்து 3 நாட்களுக்கு பிறகு அந்த காகிதத்தை எடுத்து தீயில் போடுங்கள். இதன் பின் உன் தூக்கம் அமைதியாகவும் அச்சமின்றியும் இருக்கும். உனக்கு எதிரான சக்திகள் நீங்கும். என் தங்கமே, நீ மட்டும் இல்லை, உலகில் பலர் உன்னைப் போல் எதிர்பார்ப்போடு உயிர் வாழ்கிறார்கள். ஆனால் உனக்குள் இன்று நான் தோன்றியதால், நீ மட்டும் தவிர இப்போது நீ மற்றவர்களுக்கும் ஒளியாக மாறப் போகிறாய். உன்னுடைய வார்த்தைகள் மற்றவர்களை தூண்டும். உன்னுடைய முகம் மற்றவர்களுக்கு நம்பிக்கை தரும். நீ ஒரு சாதாரணவள் இல்லை. நீ ஒரு தூய தேவி தேவன். உன்னுள் ஒரு விசுவாச சக்தி இருக்கிறது. அதை நானே வெளியே கொண்டு வருகிறேன். உன்னுடைய முகத்தில் ஒளி பிறக்கும். உன்னுடைய கண்களில் அமைதி சிந்தும். உன்னுடைய வார்த்தைகள் பலத்தை தரும். இனி நீ செய்ய வேண்டியது, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு சிறிய பரிகாரம். காலை 7 மணிக்கு ஒரு பச்சை இலைக்கு மஞ்சள் தடவி அதன் மேல் உன் பெயரை மனதுக்குள் சொல்லி அதனை உன் வீட்டு நுழைவாயிலில் வையுங்கள். அந்த இலை உன் வீட்டு எல்லையை பாதுகாக்கும். அந்த இடத்தில் உள்ள சக்தி உன் வீட்டுக்குள் செல்வத்தை அழைக்கும். ஒரு மாதத்திற்குள் அதற்கான மாற்றம் தெளிவாக தெரியும். என் தங்கமே,
உன் காலடி எங்கு எட்டுகிறதோ அங்கே செழிப்பு மலரட்டும். உன் குரல் எங்கு கேட்டாலும் அங்கே ஒளி பரவட்டும். உன் மனதில் என்ன ஆசை இருந்தாலும் அது நிறைவேறட்டும். நீ தனியாக இல்லை. நான் உன்னுடன் இருக்கிறேன். என் பெயரை நீ சொன்னால் போதும். நீ என் ஆசீர்வாதத்தின் பாதையில் நடக்கிறாய். நீ வாழ்கிற ஒவ்வொரு நாளும் ஒரு வித்தியாசமாய் மாறும். நீ உணரும் ஒவ்வொரு நேரமும் ஒரு அற்புதமாக மாறும். நீ இப்போது இந்த வார்த்தைகளை வாசிக்கும் அந்த நொடியில் உன் உயிரோட்டம் வலிமையடைகிறது. நீ என் பிரார்த்தனையின் பதில். நீ என் ஆசீர்வாதத்தின் கண்ணோட்டம். நான் நிதிகா தேவியாக உன்னுடன் இருக்கிறேன், இப்போது என்றும் எப்போதும் என்றும். என் தங்கமே, நீ இப்போது வாசிக்கின்ற ஒவ்வொரு வார்த்தையும் உன் உள்ளத்தை ஒளியால் நிரப்புகிறது. உனக்கு இதுவரை இல்லாமல் போனதை பற்றி கவலைப்படாதே. ஏனென்றால் நீ இப்போது வாசிக்கும் இந்த சொற்கள் உனது புதிய வாழ்க்கையின் வாசல் கதவை திறக்கின்றன. இந்த வார்த்தைகள் வெறும் எழுத்துக்கள் அல்ல, என் ஆன்ம சக்தி அதனுள் ஏறிவிட்டது. இப்போது உன் இதயத்திற்குள் நிம்மதி ஒரு மென்மையான அலை போல் பெருக ஆரம்பிக்கிறது. அதுவே என் சத்தியத்தின் தொடக்கம்தான். உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் மிகவும் தாமதமாக நிகழ்ந்திருக்கலாம். ஆனால் என் பாசம் ஒரு கப்பலை போல உன்னை தீவிர கடலிலிருந்து துடைத்து ஒளிவழியாய் கொண்டு போகப் போகிறது. நீ எப்போதும் நினைத்தாய், எதற்கு நான் மட்டும் இவ்வளவு சோதனை அனுபவிக்க வேண்டும் என்ற கேள்வியை மனதுக்குள் வைத்திருந்தாய். ஆனால் என் குழந்தையே, நீ என் தேர்ந்தெடுத்த நபி. என் சக்தியை தாங்கக்கூடிய நபர். உன்னுடைய வாழ்க்கை ஒரு சோதனை கதையல்ல, அது ஒரு மாற்றத்திற்கு முன்பான மேடை. அதனால்தான் நீ இவ்வளவு காலம் பொறுத்து பார்த்தாய். இப்போது நீ கண்களை மூடி மூச்சை ஆழமாக இழுத்து விடு. உன் உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு விஷயம் நடக்கிறது. அது என்னவென்றால், நீ இப்போது உன் கடந்த காலத்தை விட சிறந்த முறையில் வாழத் தொடங்குகிறாய். இந்த பரிமாற்றத்தின் ஆரம்பம் இன்று. இந்த வார்த்தைகளை நீ உன் உள்ளத்தில் தத்துவமாய் கொண்டு செல்லும் போது, ஒரு புதிய அத்தியாயம் உன் வாழ்க்கையில் எழுதப்படுகிறது. தினமும் காலை நீ எழும் பொழுது ஒரு சொற்சொரியை உன் இதயத்திலிருந்து உரக்கச் சொல்லு. Together find magic, money count, receive, shine. இந்த வார்த்தைகளை சொல்லும் போது நீ கையில் கருப்புச் சீட்டு ஒன்றை வைத்துக்கொள். அதன் மீது வெண்மை நிறமான பேனாவால் இந்த வார்த்தைகளை எழுதி அதை உன் பணப்பெட்டியில் வைக்கவும். இது ஒரு அற்புத சக்தியை உருவாக்கும். உன் வாழ்க்கையில் இருந்த கால நீடித்த பணவீனம், கடன் சுமை, பொருளாதார குறைபாடு, இவை அனைத்தும் மெதுவாக குறையும். நீ எதையும் சேர்த்து வைத்தாலும் அது பெருகும். நான் சொல்வது அற்புதம் போல தோன்றலாம். ஆனால் என் சக்தி என்பது அனுபவிக்க வேண்டியது. இதை அனுபவிக்க நீ தயாராகிவிட்டாய். நீ இப்போது பரிசுகளை பெறும் சக்திக்கு உரியவள் வனாக மாறியிருக்கிறாய். என் தங்கமே, உன்னுடைய வீட்டின் கிழக்கு மூலையில் தினமும் ஒரு சிறிய இளநீர் அல்லது வெள்ளை கம்பளியில் சாந்தனை ஊற்றி, டிவைன் கிளியர் கேன்சல் ரிலீஸ் ஃப்ளோ கவுண்ட் நவ் என்று எழுதி அதை 3 நாட்கள் வைத்திரு. 3வது நாளில் அதை நீர் ஓடும் இடத்தில் விட்டுவிடு. இதனால்தான் உன் வீட்டில் இருந்த நிலையான பாசி, பொருள் சேராத தடைகள் அனைத்தும் தூரம் போகும். சீராக காசோலை வரும். தொழிலில் இருந்த தடைகள் அகலும். உன் கணவன் மனைவியோடு இருந்த மனவருத்தங்கள் தெளிவாகும். நீ சில நேரங்களில் பயந்திருக்கிறாய். உனக்கு எதிராக யாராவது ஏதேனும் செய்துவிட்டார்களா என்ற எண்ணம் உன்னை தினமும் சீரழித்திருக்கிறது. ஆனால் உனக்கு நான் உறுதியாகச் சொல்லுகிறேன், நீ எந்த ஒரு மந்திர சக்தியின் பாதிப்பிலும் இப்போது இல்ல. ஏனெனில் என் வார்த்தைகள் உன் உயிரின் மூச்சுக்குள் கலந்து விட்டன. அந்த ஒளி உன்னை பாதுகாக்கும் கவசமாக மாறிவிட்டது.
இனி எந்தவொரு கணம், எந்தவொரு நபரும் உன்னை பாதிக்க முடியாது. நீ இப்போது ஒரு புதிய உன்னையே கண்டுபிடிக்கிறாய். நீ கவனிக்காத அந்த சிறிய உணர்வுகள், நீ மௌனமாக ஒளித்துக் கொண்டிருந்த ஆசைகள், இவை அனைத்தும் தற்போது எழுந்து வர ஆரம்பிக்கிறது. நீ ஒரு மலரின் போல் விரிகிறாய். நீ பார்த்து கொண்டிருக்கும் இந்த தருணம் உனக்குள் ஒரு பெரிய ஆன்ம ஒளி எழுகிறது. இந்த ஒளியை தினமும் நீ பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதற்காக ஒரு சின்ன பரிகாரம். திங்கட்கிழமை முதல் ஒவ்வொரு சனிக்கிழமையையும் இரவில் தூங்கும் முன் ஒரு பச்சை நிற பூவை உன் தலையணை அருகில் வையுங்கள். அதை வைக்கும் போதே குவாய்ட் ட்ரஸ்ட் மிராக்கிள் என்ற வார்த்தையை 3 முறை சொல். இந்த ஒளி உன்னுள் நுழையும். உன் தூக்கம் கனியும், உன் மனம் ஒளியும். அடுத்த நாள் காலைதான் நீ உணர்வாய், ஒரு புதிய சக்தி உன்னை சுற்றி உண்டாகி இருக்கிறது என்று. என் தங்கமே, உன் வாழ்க்கையில் எந்த விஷயமும் உன்னை அழிக்க முடியாது. ஏனெனில் நீ பிறந்ததே ஒரு அற்புதமாக. உன்னை உருவாக்கிய சக்தி என்னையே. நீ வாழும் ஒவ்வொரு நாளும் நான் உன் உடலில், உன் உள்ளத்தில் ஒரு குரலாக இருக்கிறேன். நீ ஒரு வார்த்தையைச் சொன்னால், அது என்னிடம் நேராக வருகின்றது. நான் உன்னை நொடிகளில் கேட்கிறேன். நீ தவிக்கும்போது, என் கண்களில் கண்ணீர் வருகிறது. உனக்கு நிம்மதி வந்தால், என் உள்ளம் சந்தோஷத்தில் ஆடுகிறது. இந்த வாழ்க்கை உனக்கு பரிசாக கிடைத்திருக்கிறது. நீ அதை வலிமையுடன் வாழ வேண்டும். உனக்குள் தன்னம்பிக்கையை வளர்க்க ஒரு செயல்பாடாக, தினமும் ஒரு காகிதத்தில் உன் பெயரை எழுதி கீழே, நான் வாழ்க்கையில் வெற்றியடைகிறேன், நான் செல்வதற்கான பாதையில் இருக்கிறேன் என்று எழுதி அதை திரும்பவும் படித்து வைக்கவும். இதை 21 நாட்கள் தொடர்ந்து செய்தால், உன் வாழ்க்கையின் பல சிக்கல்கள் தீரத் தொடங்கும். நீ நினைத்ததும் நேரத்துக்குள் நடக்கும். நீ இப்போது வாசிக்கும் இந்த நேரத்தில், உன்னுடைய கையில் ஒரு நட்சத்திர ஒளி பிறக்கிறது. அது உன் புனித பயணத்தின் ஆரம்பம். உன்னுடைய விழிகளில் மின்னும் ஒளி, அது என் ஆசீர்வாதத்தின் ஆதாரம். நீ ஒரு அற்புதம். நீ ஒரு சுடரொளி. நீ வாழ்க்கையின் சூழல்களில் சிக்கியிருக்கலாம், ஆனால் இனி நீ அந்த சூழலை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தியாக மாறுகிறாய். நீ வாழ்க்கையை வெல்வாய். நீ குடும்பத்தையே ஒளிப்படுத்துவாய். நீ செல்வத்தை ஈர்க்கும் காந்தமாய் மாறுகிறாய். நீ பேசும் வார்த்தை மற்றவர்களுக்கு நம்பிக்கையை வழங்கும். நான் உன்னோடு இருக்கிறேன். என் நித்திய ஒளியை உனக்குள் ஊட்டுகிறேன். உன்னுடைய நடைபாதை மீது என் கவசத்தை விரிக்கிறேன். நீ எங்கு சென்றாலும் என் ஆசீர்வாதம் உன் நிழலாக இருக்கும். எனவே, இப்போது நீ செய்வது ஒரே ஒரு விஷயம், உன்னையே நம்பு. உன் உள்ளத்தில் ஒரு மாற்றம் நிகழும் என்று நம்பு. நீ தரிசனமாக காணும் ஒவ்வொரு கனவும், விரைவில் நிகழும் என்பதற்கு உறுதிகொள். நீ என் பிள்ளை. நீ என் ஒளியின் பிரதிபலிப்பு. நீ என் ஜோதியின் பயணம். இப்போது உன் கைகளில் நான் ஒளியாய் படுகிறேன். உன் வாழ்க்கையை மாற்றும் அந்த ஒரு சமயம் இது. இதிலிருந்து நீ அற்புதத்தை பார்க்கப் போகிறாய். உனக்காக நான் காத்திருக்கிறேன். நீ அழைக்கும் ஒவ்வொரு தருணமும் என் இதயம் பதிலளிக்கிறது. என் பாசத்தை உணரு. என் வார்த்தையை நம்பு. நீ வாழும் ஒவ்வொரு நொடியும் அற்புதமாய் மாறட்டும். என் தங்கமே, நான் சொல்வது உன்னுடைய ஆன்மா கேட்கிறது. ஏனெனில், இது வெறும் வார்த்தைகளின் ஒலி அல்ல, இது என் பரிசுத்தமான ஒளியின் அலை. நீ இதுவரை அனுபவித்த சோகங்களும், வீழ்ச்சிகளும், தவறுகளும் எல்லாம் உன்னுடைய குறையல்ல. அவை எல்லாம் உன்னை இப்போது உருவாக்கும் கடவுளின் திட்டத்தின் ஒரு பகுதிதான். உன்னுடைய உயிர் இப்போது ஒரு மறுபிறவி உண்டாக்குகிறது. அதற்கான முதலாவது அடியாக, நீ என்னை படித்து என்னுடைய ஒளியால் மூடப்பட்டு நிற்கிறாய். நீ ஒரு சிறிய நிமிடம் மூச்சை ஆழமாக இழுத்து வைக்கவும்.
உன் நெஞ்சுக்குள் இருக்கும் சக்தியை உணர. அந்த இடத்தில் நான் தான் இருக்கிறேன். என் ஒளியோடு, என் ஆசீர்வாதங்களோடு. நான் உன்னை பூரணமாக பாதுகாக்கிறேன். நீ சில தருணங்களில் யாரும் கேட்கவில்லை, யாரும் புரியவில்லை என்று கண்ணீரோடு இருந்தபோது நான் உன் அருகிலிருந்தேன். உன் அழுகை சத்தமின்றி எனது உள்ளத்தில் ஒலித்தது. இன்று அதற்கான பதிலாய் என் ஆசீர்வாதத்தால் நிரம்பிய வார்த்தைகள் உன்னிடம் வருகிறேன். தினமும் நீ புறப்படும் முன் ப்ரொடெக்ட் கைட் பீஸ் என்று உச்சரித்து வீட்டை விட்டு வெளியே செல்லவும். இது ஒரு ஆன்ம கவசம். எத்தனை கெட்ட நோக்கங்கள், மனச்சாட்சியற்ற பார்வைகள் இருந்தாலும் இந்த வார்த்தைகள் உன்னை பாதிக்காமல் உன்னால் வென்றுவிடும். நீ உன் உள்ளத்திலிருந்து இந்த வார்த்தைகளை உண்மையுடன் சொன்னால் இந்த உலகமே உன்னை அன்போடு ஏற்கும். இதுதான் என் ஒளியின் வாக்கு. நீ சிலரிடம் நம்பிக்கை வைத்து ஏமாந்திருக்கிறாய். உண்மையான அன்பு கொடுத்தாய், பதிலுக்கு துரோகம் தான் கிடைத்தது. ஆனால் நினைத்து பார் என் தங்கமே, அந்த மனிதர்கள் உன் வாழ்க்கையிலிருந்து நீங்கிவிட்டதே சிறப்பு. ஏனெனில் அவர்கள் உன்னுடைய உயர்வை தாங்க முடியாது. நீ சிறப்புடன் உயர்ந்து கொண்டிருக்கும் போது அவர்கள் உன்னிடம் அருகில் இருக்க முடியாது. அந்த உயர்விற்கான துணை தான் நான். நீயும் நானும் மட்டுமே போதுமானது. ஒரு சின்ன பரிகாரம் உனக்கு சொல்கிறேன். தினமும் வெள்ளிக்கிழமைகளில் ஒரு வெண்காகிதத்தில் உன் கனவுகளை எழுதுங்கள். எதையாவது மனதார நினைத்து எஸ் பிரிங் ட்ரெஷர் என்று 3 முறை சொல்லி அதை உன் மனப்பதிவாக வைத்துவிடு. அதை எங்கு வைத்தாலும் பரவாயில்லை, ஆனால் அந்நம்பிக்கையோடு வைத்துவிடு. ஏனெனில் அந்நம்பிக்கையின் மீதும் அந்த வார்த்தைகளின் அதீத சக்தியின் மீதும் நான் வாக்குறுதியளிக்கிறேன். அந்த வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் நம்பமுடியாத மாற்றத்தை கொண்டு வந்துவிடும். உன் குடும்பத்தில் நீ தான் ஒளி. நீ தான் ஆதாரம். சில நேரங்களில் எல்லோரும் உன்னை புரிந்து கொள்ளாமல் பிரிந்துவிட்டாலும் நீ மட்டும் உன்னுடைய மனதின் விசுவாசத்தை விட்டுவிடாதே. அந்த விசுவாசமே உன்னை மீண்டும் அனைவரும் தேடுவதாக மாற்றும். நீ குடும்பத்தை நடத்தும் சக்தியாக மாறுவாய். உன் வார்த்தை கண்ணீரை துடைக்கும் வாசகமாக மாறும். நீ தினமும் மனதுக்குள் ஒரே ஒரு நிமிடம் என் பெயரை நினைத்துக்கொள். நிதிகா தேவியே, என் வாழ்க்கையை நடத்தும் ஒளியாய் இரு என்று சொல்லு. அதுவே போதும். நான் உன் அருகில் இருப்பதை நீ உணர்வாய். தினமும் இரவு தூங்கும் முன் உன் 2 கைகளையும் அப்படியே சும்மா வைத்துக்கொள். அதற்குள் வெப்பம் ஒருவிதமான ரேடியேஷன் போல பரவுகிறது என்ற உணர்வு வரும். அது என்னுடைய ஒளியின் சமிக்ஞை. நீ எந்தவொரு பிரார்த்தனையும் அப்போது சொன்னால் அது நேராக என் ஆன்மாவை தொடும். உன் வீட்டில் தெற்கு பகுதியில் ஒரு சிவப்பு துணியில் 3 வெண்காசுகளை வைத்துக்கொள். வாரம் ஒருமுறை அந்த இடத்தை சுத்தம் செய்யவும். லவ் மணி ஷைன் என்ற வார்த்தையை சொல்லிக்கொண்டே அதனை தொட்டு ஆசீர்வதிக்கவும். இவ்வாறு செய்தால் அந்த இடம் செல்வ சக்தியை ஈர்க்கும் நுழைவாயிலாக மாறும். வீட்டில் இருந்த பொருளாதார கட்டுப்பாடுகள் சீராகி விடும். கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் இருந்த மனக்கிளர்ச்சி குறையும். வீட்டில் குழந்தைகளின் ஆரோக்கியமும் உயரும். என் தங்கமே, பணத்தின் பசியால் அல்ல, ஆன்ம நிம்மதிக்காக உன்னுள் ஒரு தேடல் இருக்கிறது. அந்த தேடலுக்கான முடிவு இன்று கிடைக்கும். ஏனெனில் நீ என் வார்த்தைகளை உணர்ந்து என் ஒளியை ஏற்பதற்கான நிலைமையில் இருக்கிறாய். இதை படிக்கிற உனக்கு இது வெறும் பரிகாரமாக தோன்றக்கூடாது. இது உன் ஆன்மாவின் பாதையில் ஒரு விளக்கெழுத்து. இவை உன்னை வழிகாட்டும் ஜோதி. இந்த ஒளியில் நீ பயணித்தால் வாழ்க்கையின் இருண்ட பாதைகள் உனக்கு புரியும். பாதை மட்டும் தெரியாமல் எதிர்பாரா நேரங்களில் வரக்கூடிய ஆபத்துகளும் தடுக்கப்படும். நீ ஒரு வாரத்திற்கு தினமும் காலை 6:06 க்குள் எழுந்து கிழக்கு முகமாக அமர்ந்து ஒரு வெண்காகிதத்தில்
ஹோப்லோவென் என்று எழுதி அதை நெருப்பில் விரித்த கம்பளியில் வைத்தால் அதிலிருந்து எழும் வெப்பமும் விலகும் இருளும் உனக்குள் இருக்கும் விழிகளின் பார்வையை மாற்றும். அந்த வார்த்தைகள் உனக்குள் ஒரு வலிமையான மெட்டா உணர்வை உருவாக்கும். நீ நாடுகளுக்கு வாகனமாக செல்லும் மன நம்பிக்கையை இப்போது பெறப்போகிறாய். நீ வேண்டியது சாத்தியம். நீ கேட்பது முடியக்கூடியது. ஆனால் நம்பிக்கையின் சின்ன விளக்கை மட்டும் சுடர்விட வேண்டிய பொறுப்பு உன்னிடம்தான். அந்த விளக்கை நான் கையில் கொடுத்துவிட்டேன். இப்போது நீ அதை காத்து வாழ வேண்டும். எதுவும் நமக்கு அழிவாக வருவதில்லை. சிக்கல்கள் ஒரு காலகட்டம் வரை மட்டுமே. அதன் பின் அதே சிக்கல்கள் நம்மை மேலே ஏற்றும் சாலையாக மாறும். நீ ஒரு நாள் உன் வாழ்க்கையின் பின்னோட்டத்தை பார்த்து நிமிர்ந்து சிரிப்பாய். இவ்வளவு வலியை நான் எப்படி தாங்கினேன் என்று உனக்கே வியப்பாக இருக்கும். அந்த நாளை நான் காத்திருக்கிறேன். நான் உன்னுடன் அந்த நாளை சந்திக்கப் போகிறேன். உன் வீட்டில் முழுநீள ஒளி நிறைவாக கதிர்ப்பதை பார்க்கவே இந்த ஆசீர்வாதங்களை உனக்கு கொடுக்கிறேன். உன்னுடைய பெயருக்குள் சக்தி இருக்கிறது. அதை நீ உணர வேண்டும். தினமும் சோமவாரம் அன்று உன் பெயரை எழுதி அதை மறு 3 முறை ரிசீவ் டிவைன் நவ் என்று சொல்லி அதை மூடப்பட்ட பெட்டியில் வைக்கும் பழக்கத்தை போடு. இதன் மூலம் பெயரின் அதிர்வெண்கள் பிரபஞ்ச சக்திகளுடன் இணைந்து உனக்கு தேவையான வாய்ப்புகளை கொண்டுவரும். நீ ஒரு போர் வீரர். உன்னுடைய போர் வேறுபட்டது. அது உன்னுடைய நிம்மதிக்கான போர். அது உன்னுடைய குடும்பத்திற்கான உணவுக்கான போர். அது உன் கனவுகளுக்கான நீண்ட பயணப் போர். ஆனால் என் தங்கமே, நீ அந்த போரில் தோற்கப் போவதில்லை. ஏனெனில் நீ இப்போது என் பாசத்தின் கவசத்துடன் இருக்கிறாய். அதனால் உனக்காக நான் சத்தியமாகச் சொல்கிறேன். நீ எதையும் இழக்க மாட்டாய். நீ இன்னும் பெரிதாய் பெறுவாய். நீ நிதிகா தேவியின் ஆசீர்வாதத்தில் வாழும் பிள்ளை. நீ எங்கு சென்றாலும் என் கண்கள் உன்னை வழிகாட்டும். நீ எந்த இடத்தில் இருந்தாலும் என் குரல் உனக்குள் ஒலிக்கும். நீ எந்த கண்ணீரையும் விட்டாலும் அதற்கு பதிலாய் நான் உனக்கு புன்னகையை கொடுப்பேன். நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன்னோடே இருப்பேன். நீ எப்போதும் எனக்கு பிரதானமான ஒளி. நீ வெற்றி பெறுவாய் என் தங்கமே.